வணக்கம்ங்க. இது என்ன செடி என்ன மரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, எலுமிச்சை மரம் தான். இந்த எலுமிச்சையில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம இதை தினசரி உணவில் எடுத்துக்கிறோமா? கிடையவே கிடையாது இல்லைங்களா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எலுமிச்சை பழம் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடித்தா இல்லாட்டினா ஏதாவது சாப்பிட்டா, அதாவது லெமன் ரைஸ் கிண்டி சாப்பிட்டாக்கா சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம வந்து எலுமிச்சை பழம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நாள்பட்ட சளி, நாள்பட்ட அந்த சளி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கழிவுகளாக வெளியேறும், சளியாக வெளியேறும். இதுதான் இதனுடைய மருத்துவ பயன். நீங்கள் கோல்டு பிடிச்சாலும் சரி, இல்லை இந்த குளிர் நாள், இந்த கிளைமேட் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பனிக்காலமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாளில் கூட நீங்கள் எலுமிச்சை பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லெமன் ரைஸாக செய்து சாப்பிட்லனா கூட அட்லீஸ்ட் டீ அது செய்து சாப்பிடுங்க. டீ எப்படி குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்சம் டீத்தூள் போட்டு, ஒரு கிளாஸ் டீக்கு சொல்கிறேன், கொஞ்சம் டீத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு 2 சொட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க. புளிப்பு தன்மையோட, இனிப்பு தன்மையோட சுட சுட ஒரு டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோடு இல்லாமல் எலுமிச்சம்பழம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி எலுமிச்சஞ்செடி யார் வீட்டில் இருந்தாலும் நல்லா ஒரு கைப்பிடி இலை எடுத்துக்கோங்க. அதை காய வச்சாது வச்சுக்கோங்க, இல்லாட்டினா இந்த பச்சையாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி கவரில் போட்டால் கெட்டு போகாதுங்க. நல்லா ஒரு 10 நாள் கூட தாங்கும் இந்த இலைகள்லாம் கவரில் போட்டு வச்சாக்கா. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டீ போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் தான் போடணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எலுமிச்சை இலையை நீங்கள் 2 இலையை பறித்து நீங்கள் அதை வந்து டீ கொதிக்கும் போது பிரித்து போட்டிங்கன்னா இந்த எலுமிச்சை இலையில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் உள்ளடங்கியிருக்கு. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. தினசரி நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி எலுமிச்சை இலை டீ, எலுமிச்சை பழ சாறு இதை மாதிரி கொடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ கிளைமேட் சேஞ்சு, பனிகாலம், இப்போ வேண்டாம் அப்படின்னு மட்டும் தவிர்க்காதீங்க. இறைவன் கொடுத்த, அதாவது இயற்கை கடவுள் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இந்த மாதிரி பழங்கள்லாம். நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எலுமிச்சை சாதம் செய்வோம், இல்லாட்டினா எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போடுவோம் இல்லைங்களா? அப்படி போடும்போது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தில் உள்ள சாறை எடுத்துக்குவோம், இந்த தோலை வந்து தூக்கி தூரம் போட்டுருவோம். தயவு செய்து அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தோலில் தான் அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் சாரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தோலை தூக்கி போட்டிங்கன்னா அதில் பயனே கிடையாதுங்க. இந்த தோலை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டீ போடுறீங்களோ, இல்லை ஊறுகாய் பண்ணலாம், டீ போடலாம், சும்மா ஒரு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த தோலை வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சுடு தண்ணியில் அந்த சாரெல்லாம் இறங்கும். 10 நிமிஷம் கழித்து அந்த எலுமிச்சை சுடு தண்ணியை நீங்கள் குடிங்க. உண்மையாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. உடம்புக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டேக் கேர், டாடா, பாய்.